வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கு டியூஸ்டேக்கான நம்ம ஒரு அனாலிசிஸ் பார்த்துடலாம். அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் நாளைக்கு வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட் செட்டப்ஸ் என்னங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எஸ், திஸ் இஸ் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எப்பவும் போல் உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கான ஒரு மூவ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். ஸோ வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட் ஸ்டார்டிங் பார்த்தீங்களா, பயங்கர வந்துட்டு ஃப்ளக்சுவேஷன்ஸோட தான் ஓப்பனிங்கே இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்மளோட ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டு ட்ரேடிங் வியூவில் நம்ம ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டு நம்ம செட்டப்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிடுங்க. மேக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கன்ஃபர்மேஷன்ஸில் தான் நம்ம பையிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். இல்லை, இங்கே தான் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை தான் நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 57980 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங் 57831 வரைக்கும் வந்துட்டு ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங் ஒரு 149 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு மேக்ஸிமைஸ் பண்ணி நீங்கள் கொண்டு போயிருக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேடில் வந்துட்டு இப்போ நமக்கு இங்கே ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு. கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் நீங்கள் நீட்டாக உங்களோட டார்கெட் வந்து நீட்டாக அச்சீவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ ஒரு 149 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களோட ப்ராஃபிட் புக்கிங்கை நீங்கள் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி கொண்டு போயிருக்க முடியும். ஓகே, இது நம்மளோட பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கான ஸ்டேட்டஸ். ஸோ சிங்கிள் ட்ரேட் தான், சிங்கிள் கன்ஃபர்மேஷன் தான் நமக்கு இருந்தது. ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் தான். அந்த சிங்கிள் கன்ஃபர்மேஷனில் ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆயிருக்கலாம். இங்கே எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு. இங்கே நான் மினிமமாக எங்கே நீங்கள் உங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் நமக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் இல்லை. அதனால இங்கே வந்துட்டு ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட சிங்கிள் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் கைஸ். ஓகே, இதுதான் இன்னைக்கான பேங்க் நிஃப்டிக்கான ஸ்டேட்டஸ். ஸோ நாளைக்கு வெனஸ்டே நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். ஸோ நம்ம போத் செட்டப்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான போத் செட்டப்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் இப்போ பார்த்துடலாம். 57945, 58211, 58594, 58865, then 59012, then 59449. ஸோ இது அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். தென் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 57533, second one is 57303, third one is 57055, then 56803, 56524, 56129. ஸோ இது டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ். ஸோ இந்த போத் டார்கெட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெண்ட் லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸோட உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். எவ்ரி டே ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் ஓகே, மற்றபடி ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட மட்டும்தான் நம்மளோட எவ்ரி டே மூவும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பேங்க் நிஃப்டி பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நிஃப்டி 50க்கான இன்னைக்கான ஒரு அனாலிசிஸ். அட் த சேம் டைம் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிஃப்டி 50 இன்னைக்கான மூவ் ஆக்சுவலி இன்னைக்கு எக்ஸ்பைரி டேட்டும் கூட இல்லையா. ஸோ வந்துட்டு மார்க்கெட் மூவ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம லைனில் எவ்வளோ கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது, அதில் வந்துட்டு நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணோம், எவ்வளோ லாஸ் ஹிட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே நம்மளோட ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் எப்பவுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்மளோட என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு தான் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. ஸோ வெயிட் பண்ணும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே இருந்தது இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கேயும் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், புட் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணுவீங்க. புட் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இதோட க்ளோசிங் வேல்யூவான 24220 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ட்ரெண்ட்ஸ் தான் மொமெண்டம். ஆக்சுவலி மேக்ஸிமமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே 24135 வரைக்குமே வந்துட்டு மேக்ஸிமமாக கொண்டு போயிருந்தீங்கன்னா ஒரு 85 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நீங்கள் உங்களோட மேக்ஸிமமாக ப்ராஃபிட் புக்கிங்கை எடுத்துகிட்டு போயிருக்க முடியும். இல்லை சப்போஸ் நான் வந்துட்டு இங்கே நீங்கள் பை பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வெயிட் பண்ணி
இங்க நீங்க மினிமமா நீங்க எங்க உங்க டார்கெட் நீங்க டிசைட் பண்ணியிருந்தாலும், ஒரு நீட்டான ப்ராஃபிட்டோட தான் நீங்க வந்து எக்ஸிட் ஆயிருப்பீங்க. ஓகேயா? ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட கன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம லைன்ல கிடைக்கிற ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ்ல கேண்டிடேட்டோட க்ளோசிங்ல ஓகேயா? கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணிட்டு அதோட க்ளோசிங்ல நீங்க உங்களோட என்ட்ரி நீங்க வந்துட்டு ஆக்சுவலி ட்ரேடிங்க நீங்க பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே வந்துட்டு ஒரு சூப்பர்பான ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களோட அந்த ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆகும். அந்த மாதிரி தான் நம்மளோட எவ்ரி டே செட்டப்ஸ் மார்க்கெட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். அட் த சேம் டைம் மேக்ஸிமமா நீங்க எடுத்துட்டு போயிருக்கும்போது, இது வரைக்குமே நீங்க எடுத்துட்டு போயிருக்க முடியும். ஒரு 85 பாயிண்ட்ஸ் வரைக்கும். தென் செகண்ட் பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு. ஸோ ஆக்சுவலி இங்கேயே நீங்க வந்து சப்போஸ் எனக்கு இதோடயே நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா, அகைன் நம்ம லைன்ல அகைன் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு. ஓகேயா? ஸோ இங்கேயும் கன்ஃபர்மேஷன் இருக்கு. இதுவும் நீங்க வந்துட்டு இங்க வந்துட்டு நீங்க சப்போஸ் இதோட க்ளோசிங்ல நீங்க பை பண்ணியிருந்தீங்கனாலும், இதுவும் நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அப் ட்ரெண்ட்ஸ்ல மொமெண்டம் இருந்தது. ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்க எங்கேயுமே எடுத்திருக்க முடியும். இங்க மட்டும் தான் சப்போஸ் இந்த ட்ரேட நீங்க கன்சிடர் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, ஸோ இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்க தான் நான் வரேன் அப்டிங்கும்போது, இது மட்டும் நீங்க சப்போஸ் இந்த ட்ரேட் நீங்க அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இது நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரீச் இல்லாம நமக்கு ரிவர்ஸ் தான் இருக்கு. ஸோ இங்கே நீங்க ஸ்டாப் லாஸ் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே. தென் பார்த்தோம் அப்டின்னா, இங்க நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்க ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ இங்க இப்ப இப்ப கன் க இப்ப நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் 1, 2, 3 இதுதான் நம்மளோட 4த் கன்ஃபர்மேஷன். ஸோ இன்னைக்கான ப்ராப்பர் நம்ம லைன் கன்ஃபர்மேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருந்தது. ஸோ 4த் அண்ட் ஃபைனல் கன்ஃபர்மேஷன் நீங்க வந்து இதுவே மேக்ஸிமமா கொண்டு போயிருந்தீங்கன்னா, பேலன்ஸ் அந்த நடுவுல இருக்க அந்த 2 கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நோ நீடா இருந்திருக்கும். ஓகே. ஸோ இது வந்துட்டு லாஸ்ட் தென் 4த் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இதுதான். இதான் நம்மளோட ஃபைனல் கன்ஃபர்மேஷன். ஸோ இது பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு, இத கன்ஃபர்மேஷன் கேண்டிலா சூஸ் பண்ணியிருப்பீங்க. இங்க நமக்கு பிரேக் அவுட் ட்ரெண்ட்ஸ்ல பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதோட க்ளோசிங் வேல்யூ இப்ப நம்ம கால் பிரைஸ்ல பை பண்ணுவோம் இல்லையா? அப் கன்ஃபர்மேஷன்னும் போது நம்ம கால் பிரைஸ்ல பை பண்ணணும். சிமிலர்லி டவுன் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும்போது புட் பிரைஸ்ல பை பண்ணி நீங்க உங்க ட்ரேடிங்க ஸ்டார்ட் பண்ணணும். இங்க கன்ஃபர்மேஷன் கேண்டிலா சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24168ல நீங்க பை பண்ணியிருந்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங் 24195 வரைக்கும் 27 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட டேவ நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 ஓவரால் பார்த்தோம் அப்டின்னா, ஒரு 250 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நீங்க வந்துட்டு ஓவரால் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களோட இன்னைக்கான டேவ நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட். ஸோ இப்போ ஓவரால் கன்ஃபர்மேஷன் அப்டின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு மேக்ஸிமம் வந்துட்டு இங்கே நமக்கு 4 கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது. அட் த சேம் டைம் அங்க வந்து நமக்கு சிங்கிள் கன்ஃபர்மேஷன் தான். இல்ல சிங்கிள் கன்ஃபர்மேஷன்லயே ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸோட நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணும்போது, ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட டில் டே ஒவ்வொரு டேவுமே வந்துட்டு நம்ம அந்த மாரி கம்ப்ளீட் பண்ண முடியும். மந்த் எண்ட் வெரிஃபை பண்ணீங்கன்னா, அது ரொம்பவே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களோட மந்த் எண்டுமே வந்து கவர் ஆயிருக்கும். ஓகே. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம நிஃப்டி 50க்கான நாளைக்கு வெட்னஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ நம்ம சேனல தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு குடுத்துட்டே இருங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு குடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ற ஃப்ரெண்ட்ஸஸ்க்கு நம்ம செட்டப் பத்தின அக்யூரசி லெவல் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஸோ அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். 242, 40, 242, 89, 243, 79, 24435, 245, 47, finally 246, 14. ஓகே. ஸோ இது அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். தென் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 241, 65, 240, 77, 240, 16, 239, 53, 238, 49, 23, 777. ஓகே. ஸோ இது வந்துட்டு டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட். ஸோ இதான் போத் பார்த்தாச்சு இல்லையா? நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான போத் நாளைக்கு வெட்னஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய போத் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த டார்கெட்ஸை ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ட்ரேடிங் வியூவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்ல எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபுல் கிளியர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிட்டு ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி ஃபர்தராக உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷியோராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோஸை நிறையா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.